சார், எந்த மாரி பொருட்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு அலர்ஜி வர காரணமா இருக்கும்? அலர்ஜிங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான ஒரு அலர்ஜி இருக்கும். ஒரு சிலர் நம்ம பூல் இருக்கிற போலன் மூலியமாவும் அலர்ஜி இருக்கும். செடியில் இருக்கிற வீட் மூலியமாவும் அலர்ஜி இருக்கும். நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக் திங்ஸ், ஈவன் மாய்ஸ்சரைசரா இருக்கலாம், காஜலா இருக்கலாம், எது வேணும்னாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ற டேப்லெட்ஸ், மெடிகேஷன்ஸ்ல கூட ஒரு சிலருக்கு அலர்ஜி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அலர்ஜிங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். அந்த அலர்ஜி வந்து யங் ஏஜ்ல ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கும். டஸ்ட் மூலியமா வர அலர்ஜி, இல்ல கேட்டோட ஹேர், டாக்ஸோட ஹேர், இதுலெல்லாம் வர அலர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப காமனாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். அந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு ஃபுல்லாக சவந்து வாட்டரிங்கோட இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நீங்கள் நிறைய இடத்துல நோட்டும் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதாவது என்ன காரணத்தினால அவங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அது பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அதை கண்டுக்காமல் விடுறது மூலிமா குழந்தைங்க கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது தேய்க்கிறதுனால கருவிலியோட தன்மை மாறும். அது மாறுறதுனால கெரட்டோகோனஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அது வர்றதுனால அவங்களுக்கு பார்வை ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். போக போக பார்வையினுடைய தன்மை மோசமாயிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்சளவு அவங்களுக்கு அலர்ஜி யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கிறவங்க நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை அதை பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு இருந்தாலும் சரி, நீங்கள் முன்னாடி நீங்களே சொல்லி அவங்கள நியர்பை இருக்கிற ஆப்தமாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள்.